Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. எப்படியோ ஒரு வழியா வெண்பாவை காப்பாத்தி விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வெண்பாவை பார்த்து விஜய் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஒரு கட்டத்துல அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, வெண்பா கிட்ட தான் எல்லா உண்மைகளையும் சொல்ல போறதாகவும், இனிமே உனக்கு அம்மா கிடையாது, அம்மா வரமாட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே வெண்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு விஜய் சொன்ன உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இன்னொரு பக்கம் மல்லி தான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கறதுனால அவங்களுடைய அண்ணி நாகு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மல்லிய ஒரு கட்டத்துல அடிக்கவும் போறாங்க. அவங்க அண்ணன் தான் தடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை அவளுக்கு இந்த மாதிரி நடந்துடவே கூடாது. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அம்மா உயிரோட இல்ல, அம்மா இறந்து போயிட்டா, இனிமே அவ திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு நான் வெண்பா கிட்ட சொல்ல போறேம்மா. ஒழுங்கா வந்துருடி. எங்க இருக்க? அண்ணனோட போட்டு ஆடி அசைஞ்சு வர. உன் பரம்பரைக்கே ஒரு கும்பிடுன்னு மன்னிப்பு கேக்குறேன். நான் எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்? இவள வெண்பா திரும்பவும் காணாம போயிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு விஜய் என்ன பண்றாருன்னா, எல்லா உண்மைகளையும் வெண்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மல்லி வெண்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நாம பாட்டுக்கு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே, பேசாம அவங்க அப்பா கூட விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமயம் பார்த்து பார்க்ல வெண்பாவுக்கு தேவையான ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு உண்மைகளை போட்டு உடைக்கிறாரு விஜய். அதை கேட்டதுமே வெண்பாவுக்கு பயங்கரமான ஷாக்கு, கண்ணில் பலவிதமான ஏக்கமும் இருக்கு. கடவுளே, அந்த குழந்தை சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்கன்னு சொன்னா அம்மா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. அந்த அண்ணி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறமா மல்லிக்கு எங்க போறதுன்னே தெரியாம அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து விளக்கேத்திட்டு இருக்காங்க. அங்க வந்த ஒரு பெரியவங்க எதிர்பாராத விதமா மயக்கம் போட்டு கீழே விழ மல்லி தான் பார்த்து அவங்கள காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் குழந்தைக்கு இனிமே ரஞ்சிதா தான் அம்மா அப்படின்னு விஜயோட அக்கா என்னதான் சொன்னாலும் குழந்தை அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலயும் உள்ள. இதை கேட்ட விஜய்க்கும் பயங்கரமான கோபம். நம்ம மல்லிமா சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை எழுந்துருச்சு. இனிமே ரஞ்சிதா சித்தி தான் உன்னோட அம்மா. செல்லக்குட்டி வாங்க. என்னைக்கும் இல்லாம மல்லிய அவங்களுடைய அண்ணி பார்த்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. காரியம் என்னன்னா, மதுரையில ஒரு வேலை வந்திருக்கு, அதுக்கு நீ போறியா அப்படின்னு கேட்ட உடனே தம்பி தங்கச்சிங்களுக்காக வேற வழி இல்லாம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு வேலைக்கு ஓகே சொல்றாங்க மல்லி. அன்னிக்கிட்ட சரின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறதுக்காக ரெடியா இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கோயிலில் மீட் பண்ணினவங்க கார்ல வந்து இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பா தன்னோட அப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அப்பா கிட்ட தான் மனசுல இருக்க ஆசைய சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு அம்மா இல்ல அப்படின்னு, எனக்கு இன்னொரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன வெண்பாவை சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அமைதியா இருக்காரு. வெண்பா அவங்க அம்மாவை மறந்துட்டாங்களா, இல்ல வெண்பா நினைச்ச மாதிரி இன்னொரு புது அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்களா, இதை பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாப்பிடு. மதுரையில இருந்து ஒரு வேலை வந்திருக்கு. தம்பி தங்கச்சிக்காக நான் ஏதாவது வேலைக்கு போகணும். நீங்க சொல்ற வேலைக்கே போறேன் அண்ணா. அன்னைக்கு சொன்னீங்களே அம்மா இறந்துட்டாங்க, திரும்ப வர மாட்டாங்கன்னு. ஆமா சொன்னேன். எனக்கு இன்னொரு அம்மா வேணும்.